We'll start with Vasaviji Sarthi today, and I will chant the Pratna Shloka. Lovely. सदा सत्स्वरूपं चिदानन्दकन्दं जगत्सम्भवस्थानसंहारहेतुं स्वभक्तेच्छया मानुषं दर्शयन्तं नमामीश्वरं सद्गुरुं साईनाथं भवद्ध्वान्तविध्वंसकार्तण्डमीड्यं मनोवागतीतं मुनिर्ध्यानगम्यं जगद्व्यापकं निर्मलं निर्गुणं त्वां नमामीश्वरं सद्गुरुं साईनाथं भवाम्भोधिमग्नार्जितानां जनानां स्वपादाश्रितानां स्वभक्तिप्रियाणां समुद्धारणार्थं कलौ सम्भवन्तं नमामीश्वरं साईनाथं सदा निम्बवृक्षस्य मूलादिवासात् सुधास्राविणं तिक्तमप्यप्रियन्तं तरुं कल्पवृक्षादिकं साधयन्तं नमामीश्वरं साईनाथं सदा कल्पवृक्षस्य कस्यादिमूले भवद्भावबुद्ध्या सपर्यादिसेवां नृणां पूर्वतां भुक्तिमुक्तिप्रदन्तं नमामीश्वरं सद्गुरुं साईनाथं मल्लिकाश्रुतातर्क्यलीलाविलास समाविष्कृतेशानुभास्वत्प्रभावम् अहं भावहीनं प्रसन्नात्मभावम् नमामीश्वरं सद्गुरुं साईनाथं सतां मिश्रमाराममेवाभिरामं सदा सज्जनैः संस्तुतं सन्नमध्ये जनामोददं भक्तभद्रप्रदन्तं नमामीश्वरं सद्गुरुं साईनाथं अजन्माद्यमेकं परब्रह्म साक्षात् स्वयं सम्भवं राममेवावतीर्णं भवद्दर्शनात् सम्पुनीतः प्रभोऽहम् नमामीश्वरं सद्गुरुं साईनाथं பியூட்டிஃபுல் ஜி. வாசவி ஜி ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. வெரி Thank you, நைஸ். sir. Thank you, தேங்க்யூமா. எவ்ரி தேர்ஸ்டே நீங்க அனுப்புறீங்க விடாம ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப நல்லா sir. இருக்கு. Thank you, sir. Thank you, sir. Sir, சொல்லிட்டோமா? சொல்லுங்க சுஜாதா ஜி. सत्त्वं सुखे संजयति रजः कर्मणि भारत ज्ञानमावृत्य तुत्तमप्रमादे संजयत्युत माञ्चयोग्यभिचारेण भक्तियोगेन सेवते सगुणान् समतीत्यैतान् ब्रह्मभूयाय कल्पते. பியூட்டிஃபுல் ஜி. வெரி நைஸ். ஸோ 15 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம் 14வது அத்தியாயத்துல. அதுலேருந்து 17ஆவதுலேருந்து 15வது ஸ்லோகம் வரைக்கும் இன்னைக்கு ரிவைஸ் பண்ணிட்டு இன்னையோட 3 ஸ்லோகங்கள் 16, 17, 18 இந்த 3 ஸ்லோகங்கள் நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி இருக்கும் இந்த ஸ்லோகங்கள்லாம். ஆனா திருப்பி திருப்பி சொன்னாதான் நம்ம மாதிரி ஒரு மரமண்டைகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஏறும். அதுக்காகவே பகவான் இந்த அத்தியாயத்துல திருப்பி திருப்பி அந்த விஷயத்த சொல்லிட்டே வருவார். ஏன்னா அதுல ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. அது நம்ம புத்திக்குள்ள நல்லா ஏறிடுத்துன்னா அப்புறம் நமக்கு எந்த மாதிரியான நிலையிலும் நம்ம இப்ப இருந்தாலும் நமக்கு நல்ல நிலை, பரமநிலை, பகவானின் பாதம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக தான் அவர் திருப்பி திருப்பி நிறைய விஷயங்களை சொல்றார்.
ஸோ 7வதுல இருந்து 15வது ஸ்லோகம் வரைக்கும் சுபஸ்ரீஜி நீங்க சொல்றீங்களா? சொல்றேன் சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. रजोरागात्मकं विद्धि तृष्णा सङ्गसमुद्भवम् तन्निबध्नाति कौन्तेय कर्मसङ्गेन देहिनम् तमस्त्वज्ञानजं विद्धि मोहनं सर्वदेहिनाम् प्रमादालस्य निद्राभिस्तन्निबध्नाति भारत सत्त्वं सुखे संजयति रजः कर्मणि भारत ज्ञानमावृत्य तमः प्रमादे संजयत्युत रजस्तमश्चाभिभूय सत्त्वं भवति भारत रजसत्त्वं तमश्चैव तमः सत्त्वं रजस्तथा सर्वद्वारेषु देहेऽस्मिन् प्रकाश उपजायते ज्ञानं यदा तदा विद्यात् विवृद्धं सत्त्वमित्युत लोभः प्रवृत्तिरारम्भः कर्मणामशमस्पृहा रजस्येतानि जायन्ते विवृद्धे भरतर्षभ अप्रकाशो प्रवृत्तिश्च प्रमादो मोह एव च तमस्येतानि जायन्ते विवृद्धे कुरु नन्दन यदा सत्त्वे प्रवृद्धे तु प्रलययाति देहभृत् तदोत्तमविदान् लोकानमलान् प्रतिपद्यते रजसि प्रलयं गत्वा कर्मसङ्गिषु जायते तथा प्रलीनस्तमसि मूढयोनिषु जायते மியூட் பண்ணிக்கலாமா? பகவான் கடைசி நேரத்துல இறக்கும் போது எந்த குணத்துல இருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல உங்களோட அடுத்த ஜென்மம் எப்படி இருக்குங்கிறது வருது அப்படிங்கிறது சொல்றார். அதுக்குதான் நேற்றுக்கு கூட சொன்னேன், எவ்வளவுதான் என்னதான் பண்ணியிருந்தாலும் அந்த கடைசி நேரத்துல என்ன பண்றாளோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா எப்பொழுதுமே நம்ம ஏதான ஒரு முடிஞ்சிட்டு அடுத்த இதுக்கு போச்ச எந்த மூட்ல இருக்குமோ அதுக்கு தகுந்தாப்புல போகும். எந்த மாதிரியான ஷேர் மார்க்கெட்ல எந்த மாதிரியான போயிருந்தாலும் உங்களுக்கு என்னைக்கு எடுக்கணுமோ அப்ப என்ன ரேட் இருக்கோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். அது போல இது. ஆனா அதுக்காக கவலைப்பட வேண்டாம். எந்த மாதிரி பிறந்தாலும் எந்த மாதிரி கர்மங்கள் இப்ப பண்றோமோ அதுக்கும் பலன் இருக்கதான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு குணத்துக்கும் அதுக்குனால ஒரு பலன்கள் இருக்கு. அந்த பலன்கள் என்னங்கிறது 16வது ஸ்லோகத்தை சொல்ற. கர்மண சுக்ருதஸ்யாஹு சாத்விகன் நிர்மலம் பலம் ரஜசஸ்து பலம் துக்கம் அஜ்ஞானன் தமசப் பலம். கர்மணஹ கர்மங்கள், சு நல்ல, கிருதஸ்ய செய்பவர், ஆஹுஹு கூறப்பட்டுள்ளது, சாத்விகம் சாத்விக சத்துவகுணம், நிர்மலம் தூய்மையான, பலம் பலன், ரஜச ரஜச குணம், தூ ஆனால் பலம் பலன் துக்கம், அஜ்ஞானம் அஜ்ஞானம், தமச பலம் தமசோட பலன் அஜ்ஞானம். சோ நல்ல செயல்களை செய்வதின் பலன் தூய்மையான சாத்விகம், ரஜஸ் செயல்களின் பலன் துக்கம், தமஸ் செயல்களின் பலன் அஜ்ஞானம்.
அப்படின்னு பகவான் சொல்றார். ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். கர்மண சுக்ருதஸ்யாஹுஸ், கர்மண மண சுக்ரு, சுக்ரு தனித்தனியா, சுக்ரு இல்ல, சுக்ரு தனி, சுக்ரு தஸ்யா, தஸ்யா தமிழ் ராகாத் கொடுத்து தஸ்யாஹுஸ் சாத்விகன், சாத்விகன் ரெண்டு இருக்கும். சாத்விகன் நிர்மலம் அலம், நிர்மலம் நீக்கப்படுற பார் கொடுத்து நிர்மலம் பலம். ரஜசஸ்து பலம் துக்கம், ரஜசஸ்து ரஜ குறில் எழுத்துக்கள், சஸ்து சமராகாத், ரஜசஸ்து பலம் துக்கம், பலம் துக்கம் அது துக்கம் இல்ல, துக்கம் அப்படின்னு நிறுத்தாம துக்கமக்ஞானன், துக்கமக்ஞா, துக்கமக்ஞா, மக்ஞா ம இம்மண்ட் ஜாயின் பண்ணிட்டு ம அப்படின்னு அந்த மேல் ராகாத் கொடுத்து ரஜசஸ்து பலம் துக்கமக்ஞானன் தமச பலம், தமச எல்லாமே குறில் எழுத்துகள், தமச பலம். ரஜசஸ்து பலம் துக்கமக்ஞானன் தமச பலம். Deepa ji. कर्मणस्सुकृतस्याहु सात्विकं फलं फलं, रजसस्तु फलं दुःखमज्ञानं तमसः फलम्. துக்கல நிறுத்தக்கூடாது, அது சேர்த்து சொல்றதுக்கு தான் ட்ரை பண்ணும். இல்லைன்னா துக்கம் சொல்லிட்டு நிறுத்திக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா துக்க சொல்லிட்டு நிறுத்தக்கூடாது, நிறுத்தாம சொல்லணும். ரஜசஸ்து பலம் துக்கம் அக்ஞா, துக்கம் அக்ஞான் சேர்த்து சொல்லணும். இல்லைன்னா துக்கம் அக்ஞா தனித்தனியா சொல்லலாம். ஓகே, ஸ்ரீகிருஷ்ணன். ஸ்ரீகிருஷ்ணன். சோ இந்த கர்மங்கள்லாம் சாத்விக கர்மங்கள், ரஜச கர்மங்கள், தமச கர்மங்கள் அப்படின்னு இல்லை. ஆனா சாத்விக குணம் இருக்கும் போது பண்ற குண கர்மங்கள் சாத்விக கர்மங்கள், ரஜச குணம் இருக்கிற போது பண்ற கர்மங்கள் ரஜச கர்மங்கள் மாதிரி. சோ கர்மண சுக்ருதஸ்யாஹு சாத்விகம் நிர்மலம் பலம். சத்துவகுணம் அதாவது நல்ல குணம் இருக்கிறதுக்குள்ளேயே தூய்மையான குணம், ஒளிமயமான குணம், ஞானம் வர குணம், உடம்புல இருக்கிற எல்லா துவாரத்திலையும் ஒளி ஒளி பிரகாசமா இருக்கிற அந்த குணம், அந்த குணம் தூய்மையானது, ஒரு குறையும் இல்லாதது, கலங்கம் இல்லாதது, அழுக்கு இல்லாதது. சோ இந்த மாதிரி சாத்விக குணத்துல இருக்கிறவா பண்றது அவளோட கர்மங்கள் சாத்விகமா இருக்கும். ஏன்னா எந்த மாதிரி கர்மங்கள் பண்றதுங்கிறது யார் பண்றாங்கிறது தான் ஒரு தகுந்திருக்கு. ஒரே விஷயத்த 3 பேர் பண்ணலாம், ஆனா அந்த 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 பண்ற செயல் யார் பண்றாங்கிறது பொறுத்துதான் இருக்கு அதோட பலம். சோ சாத்விக குணத்துல இருக்கிறவா அவா எந்த கர்மங்கள் பண்றாளோ அது நல்ல கர்மங்கள், சுக்ருத நல்ல கர்மங்கள். அந்த கர்மங்களோட பலம் நிர்மலமா இருக்கும். சோ அதே மனுஷன் அந்த சாத்விக குணத்திலேயும் தவிர வேற ஏதாவது குணத்துக்கு போயிட்டா அதே மனுஷன்தான், அதே கர்மம் தான் இருக்கலாம், ஆனா அதோட பலன் வேறையா இருக்கும். இது எல்லாருக்கும் நடக்கிறது. நமக்கு நம்மளோடய இருக்கிறத ஒரே விஷயம் பண்ணுவோம், ஆனா 3 குணங்கள்ல இருக்கிறச்ச ஒரு குணம் ஓங்கி இருக்கிறச்ச அதே கர்மம் பண்றச்ச அதோட பலன் வேற மாதிரி இருக்கும். நல்ல மனசோட பிரார்த்தனை பண்ணு, நல்லது நடக்கும் அப்படிங்கிறோம். பிலீவ் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணு, நல்லது நடக்கும் அப்படிங்கிறோம். இந்த நல்லது பண்ணுங்கோ, நல்லதா நினைச்சிட்டு பண்ணுங்கோ,
நல்ல மனசோட பண்ணுங்கோ, பிலீஃபோட பண்ணுங்கோ அப்படின்லாம் இதெல்லாம் சாத்விக குணத்துல இருக்கிறது. அந்த மாதிரி பண்ணுங்கோ நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்றதுதான். அதே மாதிரிதான் இதுவும். சாத்விக குணத்துல இருக்கிறச்ச எந்த கர்மங்கள் பண்றாளோ அதோட பலம் நிர்மலமாக இருக்கும், அழுக்கில்லாமல் இருக்கும். ரஜசஸ்து பலம் துக்கம். ரஜோகுணத்துல எந்த மாதிரியான கர்மங்கள் பண்றோமோ அது முழு அட்டாச்மெண்டோட பண்றோம், ஒரு பிணைப்போட பண்றோம். இந்த இந்த உலகத்துல இருக்க சுக துக்கங்களோட பிணைப்புல இருந்துன்னு பண்றோம். அத அந்த மாதிரி பண்ற அந்த ராஜசிக குணத்துல இருக்கிறவா அவ பண்ற காரியங்கள்லாம் அதோட பலன்களும் ராஜசீகமா இருக்கும். இந்த ரஜச குணத்துல பண்ற எல்லா கர்மங்களோடும் பலன் துக்கமா தான் இருக்கும். ஏன்னா அந்த ரஜச குணத்துல பண்ற கர்மங்கள் எல்லாமே எனக்கு இது வேணும், இது வேணும், இந்த லோபம், இந்த சுயநலத்துக்காக நம்ம பண்றோம். எனக்கு நிறைய புகழ் கிடைக்கணும், எனக்கு நிறைய செல்வம் கிடைக்கணும், எனக்கு எல்லாம் ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கணும், எல்லா லக்ஸரிஸும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இந்த பிளஷர், இந்த இன்பம் கிடைக்கணும், சுகானுபவம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம அந்த ரஜச குணத்துல இருக்கிறவா இந்த ரஜச கர்மங்களை பண்ணுவா. ஆனா அந்த சமயத்துல அந்த சுகம் கிடைச்சாலும் கடைசியா அவங்களுக்கு கிடைக்க போறது துக்கம்தான். ஏன்னா இதெல்லாமே எதெல்லாம் எனக்கு கிடைக்கணும், எனக்கு கிடைக்கணும், எனக்கு கிடைக்கணுங்க போறாளோ அதெல்லாம் ஒரு நாள் அழிய போறது. அந்த அழிய போறச்சு அந்த துக்கம்தான் வரும். எவ்வளோ பேருக்கு நடக்கிறது. ஜென்மம் முழுக்க பணத்துக்கு பின்னாடி அலைஞ்சு அலைஞ்சு பணத்தை எல்லாம் சேகரிச்சுட்டு வயசான காலத்துல அந்த பணம் இருக்கு, ஆனா துக்கம் தான் அதோட இருக்கு. பணம் கிடைச்சது, ஆனா அசல் பணம் என்ன கிடைச்சது? துக்கம் தான் கிடைச்சது. நமக்கு எவ்வளோ பேரு பார்த்திருக்கோம். பயங்கர பணக்காரா இருக்கா, கடைசி நேரத்துல பார்த்தானா 2 பசங்களும் சண்டை போட்டுண்டு இந்த நிலம் என்னோடது, இந்த நிலம் என்னோடது, என்னோட நிலம் அப்படின்னு சண்டை போட்டுண்டு அப்பா பார்த்துட்டு இருக்கா, என்னோட நிலம் தான் அது அப்படின்னா, உன்னோட நிலமா இருக்கலாம் பாப்பா, அப்பா நீ இப்ப போற இந்த நிலம் என்னோடது அப்படின்னு பெரிய பையன் கத்துவோம். சின்ன பையன் என்னது அப்படின்போம். அதற்குன்னு ஒரு பொண்ணு வேற இருப்பா, அவளும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் என்ன, எனக்கும் அதுல ஒரு எனக்குன்னு ஒரு பாகம் இருக்கு அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பா. சண்டை போட்டுட்டு அங்கேயே அடிச்சு குத்தின்னு கொலை பண்ணிட்டு அங்கேயே சாவா, அங்கேயே புதைக்கப்படுவா. அப்ப அந்த நிலம் தான் சொல்லும், நான் யாரோடது அப்படின்னு. அந்த அப்பாவோ அப்படி பார்த்துட்டு இருக்காரு, பசங்களோ சண்டை போட்டுட்டு இந்த நிலத்துக்குள்ளேயே புதைக்கப்பட்டிருக்கா, இந்த நிலம் யாரோடது? இந்த நிலத்துக்கும் இதே கேள்விதான் வரும், நான் யாரோடது அப்படின்னு. சோ கடைசியில் இந்த ரஜச குணத்தினால எதெல்லாம் பண்றோமோ அதுக்கெல்லாம் கடைசியா வர பலன்கிறது துக்கம்தான். ஏஹி சம்ஸ்பர்ஷஜா யோகா போகா துக்கயோனய ஏவதே ஆத்யந்தவந்த கௌந்தேய நதேஷு ரமதே புதஹ. 5வது அத்தியாயத்துல துக்கயோனய அப்படிங்கிறது. ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகா, இந்த சம்ஸ்பர்ஷத்தினால, இந்த பிணைப்புகள்னால, இந்த பிரகிருத்தியோட தொடர்பினால வர இதெல்லாம் அதிலேருந்து பிறந்த போகங்கள் எல்லாம் துக்க யோனக, துக்கங்கள் யோனிகள். அது அதற்கு ஆத்யந்தவந்த கௌந்தேய நதேஷு ரமதே புதஹ. புத்திமானா இருக்கிறவாளுக்கு அதுக்கு மகிழ்ச்சியே இருக்காது. ஏன்னா அதுக்கு ஆரம்பமும் உண்டு, முடிவும் உண்டு. அதனால இந்த துக்க யோனி தான் இந்த மாதிரி ரஜச குணத்திலேருந்து வர எல்லா பலன்களும். ரஜச குணத்திலேருந்து வர்றது எல்லாமே பாவங்களும் வலியும் தான் இருக்கும்.
ரஜச குணத்துல இருக்கிறவாளுக்கு வந்து பாவம் பண்றது கண்ணு கூட படாது, ஆனா பண்ணிட்டு இருப்பா. தான் பாவம் பண்றோங்கிறது புரியறது கூட இருக்காது, அந்த மாதிரி நிலையில இருப்பா. ஆனா பாவங்களை பண்ணிட்டு இருப்பா. அதனாலதான் அர்ஜுனன் வந்து 3ஆம் அத்தியாயத்துல கேட்கிறான், அதக்கேன பிரயுக்தோயம் பாபம் விசரதி புருஷः அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜித. ஒரு பலவந்தம் பட்ட மாதிரி என்ன வந்து ஏன் இந்த மாதிரி மனுஷா எல்லாம் பாவங்கள் பண்றா அப்படின்னு கேக்குறது இல்லையா? எதனால இந்த மாதிரி பாப்பம் சரத்தி புருஷர்கள்லாம் ஏன் இந்த மாதிரி பாவங்கள் பண்றா? அனிச்சன்னபி தனக்கு வேண்டாம் இருந்தா கூட பலாதிவ நியோஜிதா, என்ன கஷ்டப்படியே ஃபோர்ஸ் பண்ணி பாவம் பண்ண வைக்கிறது அது என்ன அப்படிங்கிறதுக்கு பகவான் எவ்வளவு அழகா சொல்ற, காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவ மகாசனோ மகாபாப்மா வித்தேன மிக வைரிணம். காம ஏஷ குரோத ஏஷ, காமங்கள்னாலும் குரோதங்கள்னாலும் ஏன் வருது? ரஜோகுண சமுத்பவ, ரஜோகுணத்திலேருந்து பிறந்து வருது. மகாசனோ மகாபாப்மா, இதை விட ஒரு பாப்பமான ஒரு விஷயம் கிடையாது. வித்யேன மிக வைரிணம், இதுதான் மிகப்பெரிய எதிரி நமக்கு அப்படின்னு சொல்ற. சோ அதேதான் இங்க வந்து ரஜசஸ்து பலன் துக்கம்னு சின்னதா சொல்லிட்டு ரஜோகுணத்துல எதெல்லாம் பண்றோமோ அதுக்கான விளைவுகள் எல்லாமே, பலன் எல்லாமே துக்கம்தான். அஜ்ஞானம் தமச பலம். இந்த தமச குணத்துல இருக்கிறவருக்கு குழப்பம்தான் அதோட பலம். எதை பண்ணாலும் தப்பு தப்பா பண்ண வேண்டியது, தப்பு தப்பா பண்ணிட்டு அதனால அதுக்கான பாபங்கள் எல்லாம் பாப காரியங்கள் எல்லாம் பண்ண வேண்டியது. அஜ்ஞானம் தான் பழக்கம், அஜ்ஞானமான யோனிகள்ல தான் பிறப்பா அப்படின்னு பகவான் போல ஸ்லோகத்தை சொன்னார். ஐயா பிறந்தாலும் இந்த மாதிரியான அஜ்ஞானமான விமூடமான யோனிகள்ல தான் பிறப்பா. ஒரு மரமோ ஒரு செடியோ கொடியோ மிருகமோ பட்சியோ அந்த மாதிரிதான் பிறப்பா. ஏன்னா தமசத்தோட பலம் வந்து அஜ்ஞானம். இதை குறிச்சா சொன்னா, சாத்விக குணத்துல இருக்கிற மனிதர்கள் வந்து எப்பொழுதுமே நிர்மலமா சுகமா இருப்பா. ரஜச குணத்துல இருக்கிறவா எல்லாமே எப்பொழுதும் துக்கமா இருப்பா. தமச குணத்துல இருக்கிறவா எல்லாருமே எப்பொழுதும் குழப்பமா இருப்பா. ஆனா இதுல இருந்து எப்படி வெளியில வரணும்? இதுக்கு இதே ரிப்பீட்டா பார்த்தோம், உல்டாவை பார்த்தோம்னா, இப்ப நிறைய பேர் வந்து இந்த நியூ இயர் வந்தோன்னு நான் இது பண்ணுவேன், நான் அது பண்ணுவேன். ஃபிட்னஸ்க்கு முக்காவாசி பேபிள் இதா சொல்லுவா, நான் இந்த நியூ இயர் வந்தோன்னா டெய்லி ஹெல்தி ஹேபிட்ஸ் வச்சுப்பேன், நிறைய ஓடுவேன், நிறைய இது பண்ணுவேன். நானும் பண்ணது அந்த மாதிரி பண்ணிட்டு அந்த அந்த பழக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சில பேர் வந்து வந்துட்டு 2 நாள்லயே கொஞ்ச நாள் பண்ணுவா, அப்புறம் விட்டுட்டு ஓடி விடுவா. சில பேர் அதையே பழக்கமா கொண்டு வந்துருவா. டெய்லி ஓடுறது, நடக்கிறது, எப்பெல்லாம் முடியறதோ எவ்வளவுக்கு எவ்வளவு நடக்க முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஓட முடியுமோ பண்றது, அதை ஒரு ஹேபிட்டா தனக்கு கொண்டு வந்துருப்பா. அதே மாதிரி ஏன்னா எப்படி நம்மளோட எந்த குணத்தை இருந்தாலும் நம்ம மாத்தலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஹேபிட்டை கல்டிவேட் பண்ணியிருந்தான். நம்ம என்ன பண்ண போறோங்கிறது ஒரு மனசுல வச்சுட்டு அதை திருடமா வச்சுட்டு அதையே பண்ணிட்டு இருக்கிறது. ஏன்னா பகவான் சொல்ற சாத்விக குணத்துல இருக்கிற பலன்கள் கர்மங்கள் எல்லாமே சாத்விகமா இருக்கும். சாத்விக குணத்துல இருக்கிற என்னெல்லாம் கர்மங்கள் இருக்கோ அந்த கர்மங்கள் பண்ணா அது ரிவர்ஸா பார்த்தோம்னா நமக்கும் சத்விக குணங்கள் வந்துட்டு இருக்கும். நம்ம ரஜச குணத்துல இருக்கிறச்ச நம்மளோட குணங்களை ஏத்திக்கணும் அப்படின்னா நல்ல ஹேபிட்டை கல்டிவேட் பண்ணும். இப்ப நம்ம டெய்லி ராத்திரி இதை படிக்கிறோம் இல்லையா, நல்ல ஹேபிட் என்ன இருந்தாலும் பண்ணணும். அதனால என்ன பலன் வருது நமக்கு ஒன்றும் புரியலையே, இவர் பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, இதெல்லாம் நமக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லையே அப்படின்னு விட்டுட்டு போயிடக்கூடாது. நல்ல விஷயம்
பண்ணிட்டே இருந்தானா அது ஒரு ஹேபிட் ஆச்சுன்னா நம்மளோட சத்திய குணம் நிச்சயமா வரும் நமக்கு. இதுல எனக்கு டவுட் இல்ல, யாருக்குமே இந்த டவுட் இருக்க வேண்டாம். காலம்பரை எழுந்து கரிச்சியும் ராத்திரி தூங்கரிச்சியும் மன நிம்மதியோட தூங்கினா காத்தால எழுந்து கரிச்சியும் மன நிம்மதியோட எழுந்துப்போம். அந்த மன நிம்மதியோட எழுந்துண்டா அந்த சமயத்துல இருக்கிற அந்த நிம்மதியான ஒரு ஃபீலிங் தான் அந்த சாத்விக குணம்ங்க. சோ அதனால எப்படி பகவான் என்ன சொல்றதுன்னா சாத்விக குணத்துல இருக்கிற கர்மங்கள் எல்லாமே நிர்மலம் பலம் கிடைக்கும் அப்படிங்கிறார். சோ அந்த கர்மங்களை நல்லா பண்ணோம்னா நமக்கு சாத்விக குணம் கிடைக்கும். ரிவர்ஸும் ட்ரூ. அண்ட் அதோட பலன் எல்லாமே நிர்மலமா தான் இருக்கும். சோ அத மனசுல வச்சுட்டு நம்மளோட கர்மங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 15வது ஸ்லோகத்துல பகவான் சொன்னார், இறக்கர்ச்ச எந்த மாதிரியான ஒரு குணம் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல அவருக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிற. அடுத்த ஸ்லோகத்துல இந்த குணங்கள் எந்த மாதிரியான கர்மங்களை கொண்டு வருது, இந்த குணங்கள்ல இருந்து எது மேலோங்கி வருது அப்படின்னு சொல்றார். 17வது ஸ்லோகம். சத்துவாத் சஞ்சாயதே ஞானம் ரஜசோ லோப ஏவச பிரமாதமோஹௌ தமசோ பவதோ ஞானமேவச. சத்வா சத்வம் சத்வகுணம், சஞ்சாயத்தே எழும்பும், ஞானம் ஞானம், ரஜசோ ரஜசகுணம், லோப பேராசை, ஏவச்ச மற்றும் கூட, பிரமாத கவனமின்மை அலட்சியம், மோஹௌ மோகம், தமசோ தமசகுணம், பவதஹ ஆகும், அஜ்ஞானம் அஜ்ஞானம், ஏவச்ச மற்றும். சத்துவத்திலிருந்து ஞானம் எழும்பும், ரஜசிலிருந்து பேராசை, கவனமின்மை, மோகம், அஜ்ஞானம் இவையெல்லாம் தமசிலிருந்து கிடைக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். சத்துவாத் சஞ்சாயதே ஞானம். சத்துவா ரெண்டித்திற்கு சத்துவாத் வாமிலாகாத் கொடுத்து, சத்துவாத் சஞ்சா சமிலாகாத் கொடுத்து, சத்துவாத் சஞ்சாயதே ஞா தே ஞா தே மேலாகாத். எல்லாமே ஆகாத் ஆகாத்தா வருதுனால சேர்த்து சேர்த்து சொல்லணும். சத்துவாத் சஞ்சாயதே ஞானம் ரஜசோ லோப ஏவச. ரஜ குறில் எழுத்துக்கள், சோ நெடில் எழுத்து, லோ நெடில் எழுத்து, ரஜசோ லோ ப ஏவச. ப ஏவச எல்லாமே குறில் எழுத்துக்கள். ரஜசோ லோ ப ஏவச பிரமாதமோஹௌ தமசோ. பிரமாத பிரமா நெடில் எழுத்து, தமோ மோ நெடில் எழுத்து, ஹௌ ஔ இல்ல ஹௌ தொண்டையிலேருந்து வரணும். பிரமாதமோஹௌ தமசோ பவதோ ஞானமேவச. பவதோ ஞா பவ குறில் எழுத்து, தோ ஞா தோ மேல் ஆகாத் கொடுத்து, தோ ஞானமேவச. कामेश्वरी जी. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण जी. सत्त्वात् संजायते ज्ञानं रजसो लोभ एव च प्रमादमोहौ तमसो भवतो ज्ञानमेव च. பியூட்டிஃபுல் ஜி. சத்வா அந்த ரெண்டு இத்து வர மாதிரி கொஞ்சம் சொல்லணும், இன்னும் அழகா இருக்கும். அந்த ப எல்லாம் இன்னைக்கு உங்களோட மூடு சரியில்லை இருக்க போது. அந்த ப எல்லாம் ஒண்ணுமே சரியா வரல, எல்லாமே ப பன்னு சொன்னு. சோ பாத்துக்கோங்க. இன்னொரு தடவை சொல்லட்டுமா சார்? சொல்லுங்களேன். सत्त्वात् संजायते ज्ञानं रजसो लोभ एव च प्रमादमोहौ तमसो भवतो ज्ञानमेव च.
பியூட்டிஃபுல் ஜி. அதேதான் திருப்பியும் சத்துவா 2 இத்து இருக்கு. அந்த 2 இத்தையும் கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. ஓ அவ்வளவுதான். சரி பாக்கியெல்லாம் சார், perfect ஆ இருக்கு. சரி சார். ம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஓகே சார், தேங்க்யூ சார். ஜெய் சரி ஸ்ரீ சரி. கிருஷ்ணன். சத்வாத் சைஞ்சாயத்தே ஞானம். சத்துவம் எதை எழுப்புறதுன்னா ஞானத்தை எழுப்புறது. ஞானம்னா எது கரெக்ட், எது கரெக்ட் இல்லை, எது நிஜம், எது நிஜம் இல்லை, எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிற ஞானம். இந்த மாதிரியான ஒரு ஞானம் இருந்ததுன்னா நம்ம நல்ல கர்மங்கள் பண்ணுவோம். அந்த நல்ல கர்மங்கள் பண்ணோம்னா இந்த சாத்விக நிர்மலமான பலன் நமக்கு கிடைக்கும். ரஜசோ லோபைவச்ச. ரஜோகுணத்துல ரஜோகுணம் இந்த லோபத்தை, பேராசையை தான் எழுப்பி விடும். இந்த பேராசையான மனிதன் எந்த மாதிரியான ஒரு கர்மங்கள் பண்ணாலும் அதோட பலன் துக்கம். ஏன்னா பேராசைங்கிறது மல்டிப்ளை ஆகிட்டே போகும். பேராசைங்கிறது 2 விஷயத்துல நடக்கிறது. ஒண்ணு பண்ண வேண்டிய செலவுகளை பண்ணாம இருக்கிறது, அண்ட் பணத்தை அப்படியே சேகரிச்சுன்னு இருக்கிறது. அந்த பணத்தை ஒரு வாட்டி சேகரிக்க ஆரம்பிச்சோம்னா நல்ல வழியான்னு கெட்ட வழியான்னு நம்ம மனசுல போகவே போகாது. எழுதி கொடுக்குறேன். எந்த மாதிரியான மனுஷனா இருந்தாலும் பணத்தை சேகரிக்கணும் அப்படின்னு வந்ததுன்னா இது நல்ல வழியா, இது கெட்ட வழியான்னு நம்ம மனசுல போகவே போகாது. பணம் தான் வந்துட்டு இருக்கே, நான் வேணும்ட்டே ஒன்னும் தப்பு பண்ணலையே, நான் திருடலையே அப்படின்னு ஒரு டாபிக் அந்த மாதிரி ஒரு ஒயிட் வாஷ் பண்ணிட்டு பாக்கி பண்றதெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு மனசுல வராது. யோசிச்சு பார்த்தா எனக்கு தெரியும். சில பணங்கள் நம்மள்ட்ட இருக்கிறது கூட சேகரிக்கணும்னு ஒரு மனசோட போனோம்னா அதுதான் இந்த மாதிரிதான் பண்ணிட்டு சேகரிச்சு. அதே மாதிரி செலவழிக்க வேண்டிய சமயத்துல செலவழிக்க மாட்டாம இருக்கிறது. பகவானுக்காக சேவை பண்ணணும், அதுக்காக செலவழிக்கணும். செலவழிஞ்சிருக்கோ கையை விட்டு கொடுத்துதான் நம்ம கர்மங்கள் பண்ணணும். நமக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்கணும். கொடுக்கும்போது அந்த சமயத்துல கொடுக்காம இருந்தோம்னா மனசுல சஞ்சலம் ஓடிண்டே இருக்கும். ஐயோ நம்ம பண்ணிருக்கலாமே அப்படின்னு. அதே மாதிரி தப்பு வழிகளால பணத்தை சேகரிச்சுட்டே இருந்தாலும் பாவங்கள் பாட்டு கூட்டிகிட்டே போக போறது. நமக்கு கர்மங்களை கழிக்கிறதுக்கு வந்திருக்கோம், கர்மங்களை இன்னும் ஏத்திண்டே இருப்போம் நம்ம. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற அப்சர்வர் நம்மளை பார்த்துன்னு தான் இருக்கார். அவர்கிட்ட இருந்து ஒழிஞ்சது ஒண்ணுமே இல்லை. சோ இந்த பாபங்கள்லாம் ஏறிக்கிட்டே போனான்னா இந்த 84 யோனிகள்ல இருந்து எங்கேயாவது ஒண்ணு போய் பிறக்க போறோம். சோ துக்கம்ங்கிறது நமக்கு ரஜச குணம் இருந்தானா ரஜச குணத்திலேருந்து எது எழும்பும்னா பேராசைங்கிறது ஒண்ணு எழும்பும். இந்த பேராசைங்கிறது எழும்பித்துனா நிறைய பாபங்கள் தான் செய்வோம். பாபங்கள் செய்தா பாப யோனிகள்ல நம்ம பிறப்போம். பிரமாதமோ தமசோ பவதோ ஞானமேவச்ச. பிரமாதம், இந்த பிரமாதம்ங்கிறது இந்த ஸ்லோகத்துல இந்த அத்தியாயத்துல நடந்தா வருதுன்னா பிரமாதமா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அலட்சியமா இருக்கிறது தான் நீங்க பிரமாதோ பிரமாதோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பிரமாதோ மோகோ தமசோ அஜ்ஞானமேவச்ச. இந்த அலட்சியம், மோகம், குழப்பம், அஜ்ஞானம் இதெல்லாம் தமசத்திலிருந்து வெளியில வருது. எது தப்போ அதை நிஜம்னு நினைக்கிறதும், எது நிஜமோ அது நிஜம் இல்லைன்னு நினைக்கிறதும், எதை பண்ணாலும் தப்பாவே பண்றதும் இது தமச குணத்துல இருக்கிறதுக்கு வருது. இந்த ஸ்லோகத்துல தமசத்திலேருந்து அஜ்ஞானம் வருது அப்படிங்கிறார். 8வது ஸ்லோகத்துல பார்த்தேன்னா தமச அஜ்ஞானத்திலேருந்து பிறந்திருக்கு அப்படின்னு வரும். சோ இதுல எதுன்னா சீடும் ஃப்ரூட் மாதிரிதான். சீடுல இருந்து ஃப்ரூட் வருது, ஃப்ரூட்ல இருந்து சீடு வருது. அதே மாதிரிதான் குழப்பத்துல இருந்து தமச குணம் வருது, தமச குணத்துல இருந்து குழப்பம் வருது. முன்னாடி இருக்க ஸ்லோகங்கள்லாம் பார்த்தேன்னா 8வது ஸ்லோகம்லாம் பார்த்தேன்னா இந்த பிரமாதம், லோபம், பிரமாதம், மோகம் அதோட ஒரு நித்ரம், தூக்கமும் அதுல சேர்த்திருக்கும். ஆனா இந்த ஸ்லோகத்துல பார்த்தேன்னா
அதே மாதிரி 13வது ஸ்லோகத்திலையும் பார்த்தேன்னா தூக்கத்தை எடுத்துடுறார் பகவான் இந்த விஷயத்துல. ஏன்னா தூக்கங்கிறது வெறும் தமசுக்கு மட்டும் எல்லாருக்குமே பொருந்ததுதான் தூக்கம். தூக்கம் தேவையானது. தேவையான தூக்கத்தை விட ஜாஸ்தி தூங்குறதுக்கு தான் இங்க வந்து தமச குணம் சொல்றோம். ஆனா தூக்கம் வந்து இதுல இருந்து வருது இல்ல, தூக்கம் எல்லாருக்கும் வருது. சத்துவ குணத்துல இருக்கிறவர்களுக்கும் தூக்கங்கிறது உண்டு. இதெல்லாம் தாண்டி போயிருக்கிற ஞானிகளுக்கும் தூக்கங்கிறது உண்டு. சோ பிரமாத மோக தமச பிரமாத மோக அஜ்ஞானம் இந்த தமசத்திலிருந்து வந்திருக்கு அப்படின்னு பகவான் சொல்றாரு. சோ பகவான் சொல்ற இந்த சத்த குணத்துல இருக்கிறச்ச நமக்கு வந்து இந்த அத்தியாத்ம ஞானம் அதுக்கான வழிகள்லாம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்மளோட யோசிக்கிற தன்மை அந்த 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 பல மடங்கு அந்த சமயத்துல அந்த மாதிரி இருக்கும். கிளியரா இருக்கும், தெளிவா இருக்கும், நிச்சலமா இருக்கும். சோ அதனால நமக்கு கிரகிக்கிற தன்மை நிறைய இருக்கும். கிரகிக்கிற தன்மையில நல்லது நமக்கு நல்லா கிரகிக்க முடியும். அதனால இந்த மாதிரி நல்ல வழியில நமக்கு போறதுக்கான வழி கிடைக்கும். இந்த மாதிரி அத்தியாத்ம வழியில போறதுக்கான வழி கிடைக்கும். நிறைய பேர் சொல்றேன், நீங்க எல்லாம் எனக்கு நிறைய பேர் சொல்லிருக்கீங்க. இந்த 9 மணி கிளாஸ்ல உட்காண்டா நமக்கு ரொம்ப நல்ல பீஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறோம். இந்த பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால நான் 1 மணி நேரம் எதை சொன்னாலும் கொஞ்ச நேரம் உங்களுக்கு உள்ள போக முடியாது. இதே நீங்க சஞ்சல மனத்தோட இந்த 1 மணி நேரம் உங்களால உட்கார முடியாது. சோ அந்த சத்துவ குணத்துல இருக்கிறச்ச பீஸ்ஃபுல்லா இருக்கிறச்ச நல்ல வழிகள் நல்ல விஷயம்லாம் நமக்கு புரியும். ஆனா ரஜச குணத்துல இருக்கிறச்ச ஏதாவது பண்ணணும், கர்மங்கள் பண்ணணும், இதுக்காக ஓடி இதா போய் அதை பண்ணணும், இதை வேணும், அது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஓடிட்டு இருப்போம். எது இல்லையோ அதுக்கு பின்னாடி அலைஞ்சுட்டு இருப்போம். அண்ட் எது இருக்கோ அது இன்னும் மேலும் வேணும் அப்படின்னு தோணிட்டு இருக்கும். அது லோபம். சோ அந்த மாதிரி இடத்துல நமக்கு வந்து இந்த அத்தியாத்ம வழியில போகவே முடியாது. நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது, சுவாத்தியாயம் பண்ண முடியாது. ஆனா தமச குணத்துல இன்னோட மோசமானது. எதை பண்ணாலும் தப்பா பண்ணுவா, ஒண்ணுமே பண்ண வேண்டாம்னு படுத்துட்டு இருப்பா. அண்ட் எதை பண்றதெல்லாம் எல்லாம் அழியறதுக்கான விஷயங்களை பண்ணிட்டு இருப்பா. சோ இந்த ஸ்லோகமும் இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்லோகத்தையும் பார்த்தேன்னா இந்த கர்மங்களும் குணங்களும் எப்படி தனத்தானே இதா இருக்கு, சேர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியும். சோ டெய்லி நம்ம இந்த சத்துவ கர்மங்களை பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்குள்ள இந்த சத்துவ குணங்கிறது மேலோங்கி இருக்கும். மேலோங்கி இருந்ததுன்னா அதுல இருந்து நல்ல கர்மங்கள் தான் வரும் அப்படின்னு பகவான் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லோகத்தை சொல்லிடுறார். சோ இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, இந்த சத்தம் மேலோங்கி இருந்தா ஞானம் வரும் அப்படின்னு சொல்றாரு. சோ இது ரெண்டுமே இன்டர் கனெக்டட். எப்படி கர்மங்கள் பண்றோமோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம அந்த குணம் வரும். அந்த குணம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல கர்மங்கள் வரும். சோ நமக்கு வந்து இன்னும் நம்ம இந்த சமயத்திலையும் இப்பவும் டெய்லி இந்த சத்த குணங்கள்ல இருக்கிற கர்மங்களை பண்ணிட்டே இருந்தோம்னா போக 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 நமக்கு சத்துவ குணங்கள் மேலோங்கி வந்துட்டே இருக்கும். ஏன்னா அதுல இருந்து வர கர்மங்கள், அதுல வர பலன்கள், அதோட வர ஞானம் வச்சுண்டு நம்மளால இன்னும் அதே தான் பண்ணிட்டு இருப்போம். இந்த சத்துவ குணம் நமக்கு மேலோங்கி இருக்கும். சோ இறக்கற்ற கூட சத்துவ குணம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். சடனா இறக்க போறச்சு, எப்ப இறக்க போறோம்னு நமக்கு தெரியாது. அந்த சமயம் பார்த்து நம்ம ஒரு தமச குணத்துல இருக்கிறவாளுக்கு சத்துவ குணம் வருதுங்கிறது ரொம்ப அபூர்வமானது. இப்ப நிறைய பேர் என்ன சொல்றா, இறக்கச்ச கூட நல்ல மரணம் அப்படிங்கிறா. எப்ப நல்ல மரணம் அப்படிங்கிறா, ராத்திரியிலேயே நித்திரையிலேயே அப்படியே தூங்கிட்டு இருக்கிறச்சே மரணம் வந்ததுன்னா நல்ல மரணம் அப்படிங்கிறா. அது நிஜம்தான். ஏன்னா அது ஒரு அந்த சமயத்துல மனசு சஞ்சலம் இல்லாம இருக்கும். அட்லீஸ்ட் ரஜச குணமும்
தமச குணமும் இல்லாம இருக்கும், சத்துவகுணம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஒண்ணு நல்லவரா இருந்தாருன்னா. சோ அதுக்காக நான் எப்பொழுதுமே சத்துவகுணங்கள் பண்ணிட்டே இருந்தாலும் ரெண்டு விஷயத்துல இதுல நமக்கு ஒரு ஃபாய்தா வருது. ஒண்ணு வந்து நம்ம அதுக்கான பலன், அதுக்கான ஞானம் நமக்கு வந்துட்டே இருக்கும். அந்த ஞானத்துல இருந்து நல்ல கர்மங்கள் வந்துட்டே இருக்கும். அதோட பலனும் நல்லதா வந்துட்டே இருக்கும். அண்ட் இறக்க போறச்சே அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். சோ இந்த ரஜச குணத்திலேயும் தமச குணத்திலேயும் நம்மளால வெளியில வந்துட முடியும். இந்த அடுத்த ஸ்லோகத்துல வந்து பகவான் வந்து இந்த மாதிரி குணத்துல இருக்கிறவாளுக்கு எப்படி மரணம் வரும் அப்படிங்கிறதுக்கு, அதே மாதிரி அவளோட டெஸ்டினி என்ன அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்தை சொல்ற 18வது ஸ்லோகம். ஊர்த்வங்கச்சந்தி சத்வஸ்தா மத்யே திஷ்டந்தி ராஜசாஹா ஜகன்ய குண விருத்திஸ்தா அதோ கச்சந்தி தாமசாஹா. ஊர்துவம் மேல் நோக்கி, ஊர்துவ மூலம் 15வது ஸ்லோக அத்தியாயத்துல இருந்து எல்லாருக்கும் தெரியும். ஊர்துவம் அப்படின்னா மேல் நோக்கி, கச்சந்தி செல்வது, சத்துவஸ்தா சத்துவத்தில் நிலைத்து இருப்பவர், மத்தியே நடுவில், திஷ்டந்தி இருப்பது, ராஜசாகா ரஜச குணங்கள்ல இருக்கிறவா, ஜகன்ய மிகமட்டமான குணம் விருத்திஸ்தா நிலைத்து இருப்பது, அதஹ கீழ் நோக்கி, கச்சந்தி செல்வது, தாமசாகா தமச குணங்கள் இருப்பவர். சத்துவகுணத்தில் நிலைத்து இருப்பவர் மேல் நோக்கி செல்வார், ரஜச குணத்தில் இருப்பவர் நடுவில் இருப்பார். யார் மட்டமான தமச குணத்தில் நிலைத்து இருக்கிறாரோ அவர் கீழ் நோக்கி செல்வார் அப்படின்னு பகவான் சொல்றார். ஒரு க்ஷணமா பார்க்கலாம். ஊர்த்வங்கச்சந்தி, ஊர் ரஃபா இருக்கு, த அண்ட் வ ரெண்டு இருக்கு. ஊர்த்வங்கச்சந்தி, கச்ச च and छ जॉइंट आकर ग में रागात करते, गच्छन्ति छ में रागात करते, छन्ति ऊर्ध्वंगच्छन्ति सत्वस्था, सत्व ரெண்டு இத்து இருக்கு, सत्वस्थावस्था வ में रागात करते, ऊर्ध्वंगच्छन्ति सत्वस्था मध्ये मतलब ध இருக்கு, ये सम में रागात करते, मध्ये तिष्ठन्ति, तिष्ठति में रागात इष्यन ठ இருக்கு, तिष्ठल तिष्ठ, तिष्ठन्ति ठन्ति ठ में रागात करते, मध्ये तिष्ठन्ति राजसाहा जघन्य गुण, जगन्य இல்ல, जघन्य, जग மேல அர்த்தம், ஜக வேற அர்த்தம். ஜகன்ய குண விருத்திஸ்தா, ஜகன்ய க में रागात கொடுத்து, ஜகன்ய குண விருத்திஸ்தா, குணவிரு எல்லாமே குறில் எழுத்துகள். குணவிருத்தி ரெண்டு தான் இருக்கு, விருத்திஸ்தா திஸ்தா தீ में रागात கொடுத்து, जघन्य गुण वृत्तिस्था अधो गच्छन्ति, अधो ध இருக்கு, अधो गच्छन्ति முதல் சரணம் வர மாதிரியே, गच्छन्ति தாமசாஹா. நிறைய த த க எல்லாம் இருக்கு, கொஞ்சம் கவனம் படுத்தி சொன்னாதான் அழகா வரும். யார் சொல்றேன்? Lakshmi Gopal ji. जय श्री कृष्ण जी. जय श्री कृष्ण जी. ऊर्ध्वं गच्छन्ति सत्त्वस्था मध्ये तिष्ठन्ति राजसाः जघन्यगुणवृत्तिस्था अधो गच्छन्ति तामसाः. Beautiful, beautiful, beautiful. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ஸோ 14வது 15வது ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா பகவான் வந்து எந்த மாதிரியான ஒரு ஜென்மம் கிடைக்கும், இறக்கும் போது எந்த மாதிரி குணம் இருக்கச்ச
அப்படின்னு சொன்னார். இந்த ஸ்லோகத்துல இந்த மாதிரி சாகிறவாளுக்கு எந்த மாதிரியான உலகம் கிடைக்கும், இதெல்லாம் அந்த குணத்தோட சேர்ந்து இருக்கிறது தான். ஊர்துவங்கச்சந்தி சத்துவஸ்தா. சத்துவஸ்தா சத்துவகுணத்துல இருக்கிறவ, அவள்கிட்ட இந்த சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிறது. இந்த சத்துவகுணத்துல இருக்கிறதுனால நல்ல காரியங்கள் பண்றவா, தானம் பண்றவா, தபஸ் பண்றவா, யாகம் பண்றவா, இந்த மாதிரியானவா இந்த உடம்ப விட்டுட்டு போறச்ச மேலோங்கி போவா. அதாவது இந்த பூமியை, இந்த பூலோகத்தை விட மேல போறவா, சொர்க்கலோகம் அந்த மாதிரி இருக்கிறது போவா. இந்த மாதிரி உலகம்னா இந்த 14வது ஸ்லோகத்தை சொன்னார். ஞானிகள்லயுமே ரொம்ப ஞானம் இருக்கிறவா எங்க போறாளோ, எங்க இருக்காளோ அந்த மாதிரி லோகத்துக்கு போவா. மத்தியே திஷ்டந்தி ராஜசாஹா. ராஜசாஹா ரஜச குணத்துல இருக்கிறவா. யாருக்கு இந்த ரொம்ப உணர்ச்சிகரமா இருக்கிறதும் ரொம்ப பிணைப்போடும் இருக்கிறவா, இந்த ராகத்வேஷத்தோட கலந்து இருக்கிறவா, இந்த செல்வம் வேணும், இந்த புகழ் வேணும் அப்படின்னு அலையறவா, சாஸ்திரங்கள் படி எப்படி நடக்கணுமோ அந்த மாதிரி நடக்காம இருக்கிறவா, அவ திரும்பியும் இந்த பூலோகத்திலேயே பிறப்பா. திஷ்டந்தி அங்கேயே இருப்பா. அந்த மிடில் உலகத்திலேயே இருப்பா, அந்த நடு உலகத்திலேயே இருப்பா. அப்படின்னா என்ன? மனிதர்களாவே பிறந்திருப்பா. ஏன்னா மனிதர்கள் சராசரி மனிதர்களுக்கு முக்கியமா முக்காவாசியம் இருக்கிறது இந்த ரஜச குணம்தான், இந்த பிணைப்புள்ள குணம்தான். இந்த மாதிரி கர்மங்களால கர்ம பலன்களை எதிர்பார்த்து கர்மங்கள் பண்ணி அதுக்கு பின்னாடி அலையிற குணம்தான். சோ மனிதர்களாக பிறப்பார். ஜகன்ய குண விற்த்திஸ்தா அதோகச்சந்தி தாமசாஹா. இந்த தமச குணத்துல இருக்கிறவா யாருக்கு அலட்சியமும் தூக்கமும் மோகமும் மேலோங்கி இருக்கோ, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கு பின்னாடி அலையிறதோ, தனக்குன்னு இருக்கிற கர்மங்களை சரிவர பண்ணாம பாபங்களையும் சேகரிக்கிறவாளோ, இவாளாம் தமோ குணத்துல இருக்கிறவா. அவ கீழே போவா. கீழே போவா அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, கீழ் பருப்பு பிறப்பா, இல்ல கீழ் லோகத்துல போவா. கீழ்பிறப்பு பிறப்பானா ஒரு மனிதமாவோ, மிருகமாவோ, பூச்சியாவோ, மரமாவோ, செடியாவோ, குடியாவோ அந்த மாதிரி பிறப்பா. இல்லைன்னா கீழ் உலகத்துல பிறப்பா. பாக்கி எல்லா ரிலிஜியன்லயும் வெறும் ஒரு ஹெல் அப்படின்தான் இருக்கு. நரக், ஹெல் இதெல்லாம் தான் சொல்லுவா. நம்மளோடலதான் அந்த நரகத்தினே வேற வேற கேட்டகரியா பிரிச்சு வச்சிருக்கா. இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி நரகத்துல போவா அப்படின்னு. சோ அந்த மாதிரி நரக லோகத்துல தமச குணத்துல இருக்கிறவா போவா. அது எந்த மாதிரி, யார் இந்த மாதிரி மிருகமா பிறப்பா, யார் நரகத்துல போவா அப்படிங்கிறது எந்த மாதிரி கர்மங்கள் அவ விக்கர்ச்ச பண்ணாலோ அதுக்கு தகுந்தாப்புல இருக்கு. வாழ்நாள் முழுக்க தமச குணத்திலேயே திரிஞ்சுண்டு தமச குணத்திலேயே இறந்து போனா அவ நரக லோகத்துக்கு கிட்ட போவா. ஆனா வாழ்நாள் முழுக்க ரஜச குணமும் சத்துவகுணத்திலையும் இருந்துட்டு இறக்கர்ச்ச மட்டும் தமச குணத்தோட இருக்கிறவா அவ இந்த மாதிரி மிருகங்கள், பட்சிகள் அந்த மாதிரியான உலகத்துக்கு போவா. ஏன்னா அந்த மாதிரியான யோனிகள்ல பிறப்பா. ஏன்னா அந்த மாதிரியான பிறந்தாலும் பரதமுனி மாதிரி திருப்பியும் சத்துவகுணத்துக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்கு அவளுக்கு. சோ இதுல என்ன சொல்ற பகவான்னா,
எந்த குணத்துல நீங்கள் இறக்குறீங்களோ, அதாவது அந்த பேங்க் பேலன்ஸ் எப்போ அந்த முடியறதோ அந்த சமயத்துல எந்த ஷேர் ரேட் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல எந்த நிமிஷத்துல எந்த எந்த நீங்க இறக்கறச்ச என்ன அதோட ரேட் இருக்கோ, எந்த குணம் உங்களுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு பிறப்பு கிடைக்கும். ஆனா அந்த பிறப்புல உங்களுக்கு என்ன நடக்குங்கிறது நீங்க இந்த ஜென்மத்துல எந்த மாதிரியான கர்மங்கள் பண்ணீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல இருக்கு. சோ இந்த ஜென்மம் முழுக்க சத்துவ குணத்துல நல்ல கர்மங்களை பண்ணிட்டு இருந்தானா கடைசி நிமிஷத்துல ஒரு நாயை நினைச்சுட்டு இறந்து போனான்னா நாயா பிறப்பா, ஆனா ஒரு சுகமுள்ள நாயா இருப்பா. நமக்கு கூட தெரியும் இந்த மாதிரி பெரிய பணக்கார வீட்டுல இருக்கிற நாய்கள்லாம் அந்த நாயா நான் பிறக்க கூடாதா அப்படின்னு நமக்கு தோணாதா? சோ அந்த நாயா பிறக்கிறதுக்கு அந்த நாய் போன ஜென்மத்துல ஒரு மனிதனா இருந்திருக்கலாம், இறக்கும் போது அந்த நாயா பிறக்கணுமே அப்படின்னு நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா அந்த மனிதன் அந்த ஜென்மத்துல நல்ல குணங்கள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு பணக்கார வீட்டு நாயா பிறந்திருக்கு. அதே மாதிரிதான் சோ இந்த ஜென்மத்துல நம்ம என்ன பண்றோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எந்த கர்மங்கள் பண்றோமோ அதுக்கு தகுந்தாப்புலதான் நமக்கு குணம் வந்துட்டு இருக்கும். அந்த குணத்தினால இன்னும் நல்ல நல்ல அந்த மாதிரியான கர்மங்கள் பண்ணிட்டே இருப்போம். சோ இந்த சத்துவகுணத்துல நம்மள எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கோமோ, மரணம் எப்படி இருந்தாலும் சரி, அந்த சமயத்துல என்ன ஆச்சோ அது தெரியலைங்கிறதுனாலும் சரி, அடுத்த ஜென்மத்திலேயாவது நமக்கு இந்த சத்துவகுணத்துக்கு திருப்பி போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். சோ சத்துவகுணத்துல எப்படி கிடைக்கணும்? பாகவதத்துல ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஆகமோபப்ரஜாதேஷ கால கர்ம ச ஜன்ம ச தியானம் மந்த்ரோத சம்ஸ்காரோ தசைதே குணஹேதவ. பாகவதத்துல 11வது அத்தியாயத்துல இருக்கு. அதாவது சாஸ்திரம் படி ஜலம் எப்படியெல்லாம் நம்ம சாப்பிடுறோமோ, பிரஜானா நமக்கு என்ன மாதிரியான ஒரு மனிதர்களோட நம்ம இருக்கோமோ, தேச எந்த மாதிரியான இடத்துல இருக்கோமோ, காலக எந்த மாதிரி சமயத்துல இருக்கோமோ, கர்ம எந்த மாதிரி கர்மங்கள் பண்றோமோ, ஜன்ம எந்த இடத்துல நம்ம ஜென்மம் எடுத்துட்டு இருக்கோமோ, தியானம் பண்றோமோ, மந்திரம் பண்றோமோ, சம்ஸ்காரம் எப்படி இருக்கோ, நமக்கு எந்த மாதிரி சம்ஸ்காரம் நமக்கு வந்திருக்கோ, இந்த 10 விஷயத்தாலதான். இந்த 10 விஷயம் சாத்விகமா இருந்தானா நீங்க சத்துவ குணத்துல இருப்பேள். இந்த 10 விஷயம் ராஜச இருந்தானா நீங்க ரஜோகுணமா இருப்பேள். இந்த 10 விஷயம் தாமச குணத்துல தாமச மாதிரி இருந்ததுன்னா நீங்க தாமசம் குணத்தோட இருப்பேள். சோ இதுல சில விஷயம் நம்மளால கண்ட்ரோல் பண்ணணும், சில விஷயம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. எந்த மாதிரி பிறக்கிறோங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, பாக்கி எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. சாஸ்திரங்கள் படிக்கிறதும், எந்த மாதிரி நம்ம சாப்பிடுறோங்கிறது, எந்த மாதிரி உணவு எடுத்துக்கிறோங்கிறதும், எந்த மாதிரி கம்பெனி வச்சுட்டு இருக்கோம், எந்த மாதிரி சத்சங்கம் பண்ணிக்கிறோங்கிறதும், எந்த இடத்துல இருக்கோங்கிறதும், எந்த நேரத்துல இருக்கோங்கிறதும், எந்த மாதிரி கர்மங்கள் பண்றோங்கிறதும், மந்திரங்கள் எப்படி சொல்றோங்கிறதும், அண்ட் சம்ஸ்காரம் நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு அதுக்கு தகுந்தாப்புல அதை நம்மளால கண்ட்ரோல் அதெல்லாம் சாத்திய குணத்துல வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம சத்த குணத்துல பிறப்போம், சத்த குணத்தோட தான் இருப்போம். சோ பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்றார், எந்த மாதிரியான குணம்க்கு எந்த மாதிரியான உலகத்துக்கு நம்ம போவோங்கிறது, ஆனா அந்த மாதிரியான பிறப்பு கிடைச்சினாலும் அந்த பிறப்பிலையும் நமக்கு எப்படியான பிறப்பு, நமக்கு அந்த எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்க போறதுங்கிறதும் இப்பே இந்த ஜென்மத்துல தான் நம்மளால நிர்ணயிக்க முடியும்.
அடுத்த ஜென்மம் நமக்கு என்ன கிடைக்குங்கிறது. சோ அதை வந்து நம்ம மனசுல எப்பொழுதுமே வச்சுட்டு இருக்கணும். இந்த ஜென்மத்துல நமக்கு நம்ம ட்ரை பண்ண போறோம் பகவான் பாதத்துல இறங்கறதுக்கு. ஆனா அது முடியாட்டாலும் அடுத்த ஜென்மமாவது இந்த பண்ண நம்ம கர்மங்களுக்கான பலன்கள் நமக்கு அடுத்த ஜென்மத்துல கிடைச்சுண்டு அந்த ஜென்மத்திலயாவது நமக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்போ கிடைக்கிறதா நம்ம பார்த்துக்கணும். அதனால சத்துவகுணத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளால சத்துவ குணத்தான கர்மங்களை நம்ம இந்த ஜென்மத்துல பண்றோமோ அதுக்கு தகுந்தாப்புல சத்துவகுணம் நமக்கு மேலோங்கி வந்துட்டே இருக்கும். அதனால நமக்கு இன்னும் நல்ல விஷயங்கள் வளர்ந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இருந்தோம்னா டெஃபினட்டா எந்த மாதிரி மார்க்கு சாக போறோம்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் எப்படி பிறப்போமோ அதுக்கு இந்த பலன்கள் நமக்கு அதோட சேர்ந்து வந்துட்டு இருக்கும். அதுக்காக அதுல நமக்கு ஃபோக்கஸ் பண்ணும் அப்படிங்கிறது பகவான் இந்த ஸ்லோகத்திலையும் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். பாக்கி ஸ்லோகங்கள் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா. சார். தேங்க்யூ.